சின்னத்தில் யார் சரி உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் யாருமாய் நீங்கள் வரணுமென்று சொல்லி சின்ன சின்ன பசங்க நிறைய விஷயங்கள் சின்னமாக சொல்லுவாங்க. சனுலிக்கிட்ட நான் கேட்டாலும் சனுலின்னு சொல்லுவாங்க ஒரு டாக்டர் உண்டா வரணுமென்று சொல்லித்தான். அப்படியாவின் ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்போ இன்றைக்கி நாங்கள் டிபி கிட்ஸ்லேயும் சின்ன அழகான விஷயங்களை வரைகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே யாரா வர்றதுக்கு ஆசை உங்களுக்கு? அங்கிள் சொன்ன மாதிரி டாக்டர் உண்டாவதான். டாக்டர் உண்டாவாச, இன்ஜினியர் உண்டாவாச, அது மாதிரி தான் நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் ஆர்டிஸ்டாக வரணும் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு இன்ஜினியருக்கும் ஆர்ட் பண்ணலாம், ஒரு டாக்டர் ஒன்றுக்கும் ஆர்ட் பண்ணலாம். இப்போ நான் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு டாக்டர் ஒன்றுக்கு ஆர்ட் வந்து ஒரு மனுஷனோட உள்ளே இருந்தேன்னு சொன்னால் அவங்களோட மனசு உண்மையில் நல்ல மனசாயிக்கும். அப்படி தான் நான் நம்புகிறேன் உண்மையில். சனுலி நீங்கள் நர்ஸ் உண்டாவா ஆசையா? என்ன சொல்கிறீங்க? ஆசையா நீங்கள்? ஐயோ சரி, சின்ன பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்டிக்காக இருந்தேன்னு சொன்னால் அவங்கள கழட்டக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் உண்மையில் காட்ட போகிறோம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து எப்படி தான் சின்ன பிள்ளைகளுக்கு வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. சரி, அப்போ நாங்கள் வரையுமா? என்ன சொல்கிறீங்க? சரி, அப்போ 5 போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? கம் ஆன். எஸ், அப்போ நாங்கள் இன்றைக்கி வரைய போகிறோம் ஒரு நர்ஸ் ஆண்டியோண்ட சின்ன புள்ளை உண்டு எப்படித்தான் வரைவாங்க என்று சொல்லி பார்க்கத்தான் இப்போ நாங்கள் போகிறோம். அப்போ நாங்கள் உண்மையிலே இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறோம் இந்த கார்ட்டூன் ரூபத்தில் ஒரு ஈஸியாக வெரி சாஃப்டாக எப்படித்தான் ஒரு ஆர்ட் வரைகிற மாதிரி சொல்லி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. சரி, அப்போ நாங்கள் எந்த நாள் மாதிரி சனுலி உங்களுக்கு தெரியும் தானே, ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன தான் எழுதணும்னு சொல்லி நாங்கள் ஒரு அழகான கண் 2 எழுதிக்கொள்வோம். இப்போ சனுலியும் உண்மையில் எங்களோட ஆர்ட் பண்ணி சனுலி வந்து ப்ரொஃபஷனலாக ஆர்ட் பண்ணுறாங்க தானே. ஓஹோ சரி, அடுத்த கண்ணையும் அப்படி வரைஞ்சிக்கொள்வோம் அழகா. ரைட், சரி, நாங்கள் எந்த நேரம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு சர்க்கிள் உண்டு. அந்த சர்க்கிள் உள்ளுக்கு வரைஞ்சி அந்த சர்க்கிளை வந்து ஒயிட்டாக வச்சு அடுத்த சைடு எல்லாம் பிளாக்கில் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? காட்டுங்க. வெரி குட். சரி, அப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மூஞ்சி தான் எழுந்துடணும். நாங்கள் வெரி கேர்ஃபுல்லாக இப்படி 2 டாட்ஸ் வச்சுக்கொள்வோம் கண்ணோடத்தால். அப்போ எங்களுக்கு அந்த லெவலாக சரியாக பார்த்துக்கொள்ளலாம் தானே. எஸ், இன்னும் கொஞ்சம் கிட்ட ஆகிடுங்க அண்ணா. சரி, அப்படி எடுத்து போட்டு என்ன செய்யணும், ஹாஃப் சர்க்கிள் உண்டு அழகாக ஒரு மூஞ்சி மாதிரி ஒரு ஷேப்புக்கு அழகாக இப்படி கோடு வரைஞ்சி கொள்ளுங்க. சரி, எங்கே பார்ப்போம், நீங்கள் வரைங்க இப்போ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எஸ், அப்படியே தான். ரைட், அப்படியே வரைஞ்சிக்கணும். வெரி குட். சரி, ஓகே. இப்போ நாங்கள் தலைமுடியே அழகாக எழுந்துவோம். நீங்கள் எல்லாம் அழகாக கார்ட்டூன் பார்க்குறீங்க தானே, அந்த கார்ட்டூன் தலைமுடி எப்படி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எழுந்துங்க பார்ப்போம் இப்போ. ரைட், வெரி குட். எஸ், இப்போ அதே மாதிரி அடுத்த சைட்லே அப்படியே அழகாக கார்ட்டூன் முடியோண்டு எழுதி கொள்ளுங்க, வரைஞ்சி கொள்ளுங்க. எஸ், இதே மாதிரி. அப்புறமா நாங்கள் என்ன செய்யணும், என்ன வருதுங்கிட்டு சின்ன காது. ஆமாம், 2 காது அழகாக வரைஞ்சி கொள்வோம். சரி, அப்புறம் என்ன செய்வோம், நாங்கள் இங்கிட்டால ஒரு சின்னதாக இப்படி வரைஞ்சி கொள்வோம். சரியா? அப்போ எழுதிங்க. ரைட். அங்கிள், சின்ன கன்ஃபியூஷன், இந்த நர்ஸ் ஆண்டிக்கு மூக்கொண்டு இல்லையா? மூக்கு தான் தான் ஈக்குதுங்கிட்டு நாங்கள் வாயோண்டு கீழேயால் எழுதுவோம். இப்போ அது மேலே ஈக்குது நோஸ், இது வாய். ஓகே தானே? சரிதானே? அப்போ ரைட். அப்புறம் சின்ன இயரிங் 2 அதுக்கு போடலாம். சின்ன இயரிங் 2 வரைஞ்சாச்சு. சரி, இப்போ நாங்கள் வரைய முந்தி உங்களுக்கு கஷ்டமேனு சொன்னால் ஒரு 3 மார்க் போட்டுக்கொள்ளுங்க 3 சைடுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரையலாம். அந்த சர்க்கிளை வந்து ஈஸியாக தான் நான் வரைகிற மாதிரி உங்களுக்கு இப்படி வரைஞ்சி கொள்ளலாம். கட்டாயம் மார்க்கை போட்டுக்கொள்ளுங்க. சரி, வரைங்க பார்ப்போம். சரி, தனி கோடில் எழுதிட்டு வாங்க. ரைட், லவ்லி. அப்படி தான் ஈக்கணும். சரி, ரொம்ப அழகாக ஈக்குது.
சரி, இப்போ 2 கோடு அடிச்சுக்கொள்ளுங்க 2 சைடில். இல்லை, இங்கிட்ட உண்டு, அங்கிட்ட உண்டு. அடிங்க பார்ப்போம். சரி. அப்புறமா இது 2 ஒன்றுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தா இப்படி. அப்புறமா தலைக்கு கீழே அப்படி 2 கோடு எழுந்தி கொள்ளணும். அழகா இப்படி 2 கோடு அடிச்சு கொள்ளுங்க. அப்புறம் சைடுக்கு இப்படி ஒரு கோடு அடிச்சு கொள்ளுங்க. அப்புறம் அதுக்கு கீழே சின்ன ஒரு 2 அப்படி அடிச்சு கொண்டு அதே லெவலுக்கு ஒரு லைன் உண்டு இப்படி அடிச்சு கொள்ளுங்க. அப்புறம் சரி, இங்கிட்டால் எங்களுக்கு அழகா இப்படி எழுந்தி கொள்ளுங்க. இந்த சைடாலும் அப்படியே ஒன்று வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ என்ன வரைவோம்? இப்போ 2 கோடு. அதால் விளங்க அவங்க ஷூ போட்டு ஈக்கிற மாதிரி விளங்குது. இப்போ நாங்கள் வரைஞ்சி கொள்வோம் ஒரு அழகான என்னது ஃபைல். வெரி குட். நர்ஸ் ஆண்டி ஃபைல் தான் அங்கிட்டு இங்கிட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் நாங்கள் வரையோம். என்ன வரையணும் அவங்கள்ட? கை. ஆமாம், கையை இப்படி வரைஞ்சி கொள்வோம். 2 கை வரையணும் தானே? சரி, அப்புறம் இப்படி வரைஞ்சாச்சு. அப்புறம் எங்களுக்கு நடுவால் இந்த அவங்களோட உடுப்பு அழகாக காட்டுறது மாதிரி இப்படி லைன் ஒன்று எழுதி கொள்வோம். சரி, இப்போ எங்களுக்கு வரையணும் என்னன்னு சொன்னால், சரி முடி, அந்த அழகான முடியை இப்படியே நான் கீழே வரக்கட்டி வரைஞ்சி கொண்டு வருவோம். அங்கிள், நர்ஸ் ஆண்டிட கொண்டவள் கெட்டி தானே இருக்கும். இது ஷார்ட் முடி தானே. ஷார்ட் முடி கட் வெட்டினாண்டா எங்களுக்கு கெட்டிக்கொள்ள இயலாது. அது சொல்லி இது ஷார்ட் முடி ஸ்டைல். சரி, அழகா இருக்குது. அப்போ நாங்கள் போடுவோமா ஒரு மார்க் கொண்டுங்கிட்டு. என்ன மார்க் போடுவோம் உங்களுக்கு தெரியுமா? இது என்ன மார்க்? இது ரெட் கிராஸ். ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலில் மீக்கும் இந்த மார்க் தெரியும் தானே? அது கிராஸ் உண்டு. செகலுக்கு கண்முடி மூணும் வைக்கலாம் தானே? அழகா வச்சு பார்ப்போம். போடுவோம். பாருங்கள், அழகா இருக்குது. இப்போ சரி, இப்போ நாங்கள் வரைஞ்சேன் தானே. இப்போ எங்களுக்கு ஈக்குது இதை கலர் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ நாங்கள் எடுப்புமா கலர் பண்ணுறதுக்கு இதை. சரி, பாருங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக எழுந்திருக்கீங்க. நான் ரொம்ப இஷ்டம் இப்படி தான் வரையணும். நான் ரொம்ப இஷ்டம் ஃப்ரீடம் எடுத்துட்டு நாங்கள் வரையணும். சரி, அப்போ நாங்கள் இப்போ கலர் பண்ணுவோமா? கலர் வேலை அப்போ பார்த்து எடுங்க பார்ப்போம். என்னது? அந்த கலர் வேலை எடுங்க. சரி, அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே கலர் பண்ண போகிறோம். ஃபேஸை கலர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த பீச் கலரை யூஸ் பண்ணி ஃபேஸை இப்படி அழகாக கலர் பண்ணுவோம். சொல்லுங்க. இந்த நர்ஸ் ஆண்டிமார்களோட பேட்ஜ் எல்லாம் இருக்குதானே, பேட்ஜ் எல்லாம் வரைய மாட்டோமா? அது எங்களுக்கு வரைய முடியாதா? முடியும். இதை வரைஞ்ச போகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஒன்று அதுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ நான் இது வரைஞ்சிக்குது பேசிக் நர்ஸ் ஆண்டி ஒன்று இருக்கிற மாதிரி தான் இது வரைகிறோம்.
இப்போ நாங்கள் தலைமுடியை வந்து டார்க் கலர் ஒன்றை யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வேண்டிய கலர் ஒன்று யூஸ் பண்ணலாம். டார்க் கலர் ஒன்று, பிளாக் கலரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எங்கிட்ட வந்து டார்க் கலர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அழகாக முடி கலர் வரும். சரி, அப்போ நாங்கள் எங்கள்ட நர்ஸ் ஆண்டியை வரைஞ்சி முடிஞ்சாச்சு. இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி. இது உண்மையை சொன்னேன்னு சொன்னால் சின்ன பசங்களுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் எதுமா இருக்குமேன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் அவங்களுக்கு வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது வந்து சின்ன பசங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுமாய் இருக்குமோ தெரியாது, அதை தான் நாங்கள் இவங்களுக்கு ஈஸியாக வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் ஒரு நர்ஸ் ஆண்டி ஒன்றை வரைஞ்சிக்கிறேன்னு தானே. நீங்களும் இன்றைக்கி அழகாக வரைஞ்சிக்கிறீங்க. உண்மையில் அழகா சந்தோஷமா இருக்குது. அப்ப இன்றைக்கும் நாங்க இவங்களுக்கு சொல்லுவோமா எங்களை எப்படித்தான் வியூ பண்றேன்னு சொல்லி சேனல்ல யூடியூபுக்கு போயிட்டு இல்லாட்டி யூடியூப் சேனலுக்கு போயிட்டு DP கிட்ஸ்ன்னு சர்ச் பண்ணணும். உங்களுக்கு எங்களோட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. குட்டா பேடா எதா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் நம்மளோட யூடியூப் சேனலை அழகா உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண முடியும். உண்மையில் சனுலி சொன்னமா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணினா தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படி எங்களை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லி. உண்மையில் நல்லதாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் நல்ல கமெண்ட் தரணும். சரியில்லையாக இருந்தேன்னு சொன்னால் பேட் கமெண்ட் தந்தாலும் பரவாயில்ல. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் எல்லாம் நாங்கள் சரியாக செஞ்சு கொண்டு இந்த ப்ரோக்ராமை அழகாக முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் உண்மையில் நினச்சி கொண்டு இருக்கிறோம். சனிலுமாய் சின்ன பசங்களுக்கும் எங்களோட ஜாயினாகவே இல்லை இந்த ப்ரோக்ராமில். சரி, அப்போ எந்த நாளும் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வர போறோம். நெக்ஸ்ட் டைமும் அழகான ஒரு ஆட்டோன்னு எடுத்துட்டு நாங்க உங்களோட வீட்டுக்கு வருவோம். இதுதான் DP Kids.